ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே 6:30 to 9 நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். 6:30க்கு கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ராகி கூழ் காய்ச்சி நான் மாற வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராகி மாவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெதுன்னு தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிக்விடாக நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிட்டு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி பால் சர்க்கரை போட்டு இனிப்பாக சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னாலும் குடிச்சிக்கலாம். பட் ஆனால் நான் உப்பு தான் சேர்த்துனேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பே ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ கூழ் தேவையே இல்லை. ஒரு ஆர்வ கோளாறில் கொஞ்சம் ராகி மாவு ஜாஸ்தியாக போட்டனால இவ்வளோ தண்ணி ஊற்றி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். கை விடாமல் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு கட்டி விழுந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கலக்கிட்டே இருந்தோன்னா நம்ம கூழ் குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் டம்ளரில் ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு பிளான் பண்ணேன் அப்படின்னா, தக்காளி சாப்பாடு, முட்டை வறுவல், தயிர் சட்னி, இது 3 செய்யலான் தான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்க்குறக்கு வசதியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளி நான் எவ்வளோ தக்காளி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு 7-8 தக்காளி எடுத்திருப்பேன். இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி போட்டேன். 2 டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி ஊற வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு அப்படியே போட்டு சமைச்சிடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் தக்காளி நம்ம அரைக்கணும். நான் அப்படியே கட் பண்ணிலாம் சேர்க்க மாட்டேன், அரைச்சிட்டு தான் சேர்க்குவேன். அடுத்து ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன் நீளமாக கட் பண்ணணும். ஸோ 3 ஆனியன் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கோல்டன் கலர் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த பதம் வந்தால் போதும். இஞ்சி பூண்டு 2லேருந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறோம். அது ஒரு 1.5 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாத்தூள் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுறணும். மீன்வாயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தக்காளியெலாம் அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாகவே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பத்தலாட்டி வேணால் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே வச்சு அந்த பச்சை வாசம்லாம் தக்காளியோட அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ தண்ணினா தக்காளியோட அந்த இது 1 டம்ளராக வச்சுக்கிட்டேன். தண்ணி நான் 4 டம்ளர் ஆட் பண்ணேன். ஸோ 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். என் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியும்.
ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா மூடி வச்சிடணும். எது வரைக்கும்னா அந்த அரிசியும் தண்ணியும் வந்து ஒரு லெவலாக வர வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு தான் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு வெயிட் வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். நான் பாட்டுக்கு சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். மேலே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த கொஞ்சம் இருக்கிற மல்லி இலை இன்னும் கொஞ்சம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பார்த்திங்கன்னா சூப்பராக தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம சிம்மிலே வச்சுருக்கணும். ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்லாம் லைட்டாக தொடச்சிட்டு டிஃபன் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிஃபன் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பேக் பண்ணியாச்சு. தக்காளி சாப்பாடு, முட்டை வறுவல், தயிர் சட்னி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்திருந்தேன். எதுக்குன்னா கருப்பு கவுனி அரிசி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னா அதில் வந்து இட்லி மாவு அரைக்கலாம், இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, குதிரைவாளி அரிசி, மாப்பிள்ளை சம்பா ரைஸ் அதெல்லாம் இந்த ரேக்கில் வச்சுருப்பாங்க. 1/2 kg வாங்கினேன். 1/2 kg பார்த்தீங்கன்னா 128 rupees வந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டு பில் போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் சூடாக வடை போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு 2 ஆப்பிள் வாங்கிட்டு, அந்த ஆப்பிள் வந்து 86 rupees, அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15 நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.